தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் என்ன பயன்? வாழ்க்கையில் இன்பத்தை எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ அதுபோலத்தான் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விவிலியத்தில் ஒரு நிகழ்வு உண்டு. யோபு மிகப்பெரிய செல்வந்தர், நீதிமானாகவும் வாழ்ந்தார். அவரை சோதிக்க ஆண்டவரிடம் அனுமதி வாங்கிய சாத்தான் அவரோட கால்நடைகள் வேலையாட்களை கொண்டது, அக்னி மழை பொழியச் செய்து, ஆடு மேய்ப்பவரும் ஒட்டகங்களும் மாண்டன. காற்றிடம் இடிந்து விழுந்து மக்கள் எல்லோரும் இறந்தனர். இது ஒரே நாளில் நடந்தது. ஆனால் யோபு ஆண்டவர் தந்தார், அவரே எடுத்தார், அவரது திருப்பெயர் வாழ்க. சாத்தான் மீண்டும் ஆண்டவரிடம் அனுமதி வாங்கி யோபுவின் உடம்பு முழுவதும் அருவருப்பான புண்களை வரச் செய்தான். ஆனால் யோபுவும் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருந்தார். சாத்தான் அவரை விட்டு விலகியது. கடவுள் யோபுவும் முன்பு இருந்ததை விட 2 மடங்கு திருப்பி கொடுத்தார். காரியக்காரரே, மனிதனின் அறிவுக்கு அளவு உண்டு. அதற்கு மேல் புரிந்து கொள்ள முடியாதது இறைவனின் செயல்கள். நாம் இங்கு அனுபவிக்கும் துன்பங்கள் நித்திய பேரின்பதாய் நமக்கு தரும். வேத சத்தியத்தில் உள்ள விசுவாசம் மன அமைதிக்கு மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்தையும் நமக்கு தரும். மனக்கவலைகளை மறந்து மகிழ்ச்சியா இரு. மனிதன் உலகமெல்லாம் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் என்ன பயன்? அதனால் என்ன பயன்? அதனால் என்ன பயன்? நீலகண்ட பிள்ளை கிறிஸ்தவ மறையை பற்றிய விளக்கங்களையும் சந்தேகங்களையும் அடிக்கடி துரையை சந்தித்து கேட்டு தெளிவோடு தெரிந்து கொண்டார். நீலகண்ட பிள்ளையின் மனது எப்போதும் இறைவனை குறித்து அறிகிற ஆர்வமுடையதாயிருந்தது. துரையின் வழிகாட்டுதலின்படி கோட்டைக்கு தெற்கு பக்கம் இருக்கும் சிறுகடை பரலோக மாதா ஆலய சேசு சபை போதகர் பீட்டர் பெரியரைஸ் சுவாமியிடம் கிறிஸ்தவ மறையை பற்றி கேட்டு தெளிவு பெற்றார். குட் மார்னிங் மிஸ்டர் பொலாய். என்ன காலையிலேயே வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான். ஆமா, அம்மாவே மகனையும் காணல. அவங்க சர்ச்சுக்கு போயிருக்காங்க. தங்கள் கவலை எல்லாம் தீர்ந்து விட்டாதா? பல நாட்களாக நிம்மதியின்றி இருந்த எனக்கு நிம்மதி கிடைத்து விட்டது. அதற்கு காரணம் தாங்கள் தான். துரை அவர்களே, இறை இயேசுவை முழுமையாக புரிந்து கொண்ட நான் அவர் அன்பு பாதையில் செல்ல வேண்டும். அதற்கு தாங்கள் தான் வழிகாட்ட வேண்டும். மிஸ்டர் பொலாய்,
தாங்கள் கொட்டாரத்தில் வேலை செய்பவர், அரசு அதிகாரி. தாங்கள் மதம் மாறினால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். தாங்கள் மதம் மாறுவது உங்கள் மனைவிக்கு பிடிக்காவிட்டால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். என் மனநிலையை அவள் புரிந்து கொள்வாள். துரை அவர்களே, நான் சத்திய முறையில் சேர முதலில் என்ன செய்ய வேண்டும்? எவ்வளவு மன உறுதி! கங்க்ராச்சுலேஷன்ஸ்! அழைக்கப்பட்டவர்களோ பலர், பட் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். மிஸ்டர் பிள்ளை, தாங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பற்ற இரத்தத்தினால் ஞானஸ்தானம் பெற வேண்டும். நான் ஒரு கடிதம் தருகிறேன். 6 வாய்மொழிக்கு கிழக்கு பக்கம் வடக்கன் குளம். அங்கு திருக்குடும்ப தேவாலயத்தில் ஃபாதர் புட்டாரி இருப்பார். அவரிடம் இதை கொடுங்கள். துரை அவர்களே, இங்கிருந்து வடக்குங்குளத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? சுமார் 35 கிலோமீட்டர் இருக்கும். மிஸ்டர் பிள்ளை, இயேசுவின் பாதை வேதனைகளும் சோதனைகளும் நிறைந்தது. அதை தாங்கிக் கொள்ளும் சக்தியை ஆண்டவரிடம் கேளுங்கள். மகிழ்ச்சியாக போய் வாரும். வணக்கம் சுவாமி. தாங்கள் நீலகண்ட பிள்ளை, தாங்கள் ஞானஸ்தானம் பெறுவது எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் கொட்டாரத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறீர்கள், உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள், அதான் தயக்கமாக இருக்கிறது. சுவாமி, நான் இத்தனை நாளும் அறியாமையால் நிம்மதியில்லாமல் பிசாசின் பிடியில் சிக்கியிருந்தேன். இப்போது துரையின் வழிகாட்டுதலின்படி உண்மை மறையை தெரிந்து கொண்டு ஆண்டவரின் பாதையில் போகலாம் என்று முடிவு செய்துள்ளேன். நீங்கள் சொன்ன குடும்ப புகழ், பணம், பதவி இவையெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு முன் தோசு. கட்டாயம் நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும். கிறிஸ்துவ விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறீர்கள். இனி ஆண்டவரின் விருப்பப்படி நடக்கட்டும். உபதேசியாரே, சுவாமி, இவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். இவருக்கு தேவையான ஜபங்களையும் வேத பாடங்களையும் சொல்லிக் கொடுங்க. உபதேசியாரே, உங்கள் பேர் என்ன? என்னோட பேரு ஞானப்பிரகாசம் பிள்ளை. பிள்ளையா? என்ன இப்படி பாக்குறீங்க? நான் இந்து குடும்பத்தில் உள்ளவன். அப்போ பேரு சிதம்பரம் பிள்ளை. நான் கிறிஸ்தவத்தில் வந்த பிறகு பேரை மாத்திக்கிட்டேன். ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரு நீலகண்ட பிள்ளை. உங்க வீடு எங்க இருக்கு? என் வீடு இந்த ஊருக்கு அடுத்த ஊர் பட்டாபுரம். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் கொட்டாரத்துல காரியக்காரனா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க திருமுழுக்கு பெற சில ஜெபங்களையும் வேத பாடங்களையும் படிக்க வேண்டும். உபதேசியாரே, அதை படிக்க நான் ஆர்வமா இருக்கிறேன். நல்லது. தாங்கள் சில நாட்கள் இங்கு தங்கி அனைத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். வீட்டில் போதுமான வசதி இல்லை, சமாளிச்சுக்கிடுங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அதை விட பெருசா இது. இயேசு கிறிஸ்து மேல ரொம்ப அனுபவிச்சிருக்கீங்க. நானும் உங்களை போல தான். கடவுளோட கிருபையால வடக்கங்குளத்தில் முதலா கிறிஸ்தவனாய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. வணக்கம் சுவாமி. வணக்கம். 40 நாள் கலந்து விட்டது, அனைத்தும் கட்டுவிட்டீரா? சுவாமி, இவர் இயேசு கிறிஸ்து மேல அளவில்லாத அன்பும் பக்தியும் கொண்டிருக்கிறார். இவருக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதில் எனக்கு முழு மன நிறைவில்லை. சுவாமி, ஞானமில்லாத எங்களுக்கு ஞான ஒளி தரத்தானே கடல் கடந்து வந்தீங்க. சொந்தங்களை மறந்து ஆசைகளை துறந்து இருக்கீங்க. நீங்க செய்யக்கூடிய திருப்பணிய நாங்க செய்யக்கூடாதா? என் விருப்பப்படிதான் நான் இங்க வந்தேன். என்னோட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருக்காக என் உயிரையே தியாகம் செய்யும். இது என்னுடைய ஞானஸ்நான அறிக்கையை ஏற்று என்ன திருசபையில சேருங்க சுவாமி. ஞானப்பிரகாசம், திருமுழுக்குக்கு தேவையான பொருட்களை எடுத்து வாருங்கள். இன்று முதல் 9 பேர் தேவசகாயம், அதாவது லாசர்.
சுவாமி லாசர் என்றால்? கடவுளின் உதவி என்று பொருள். தேவசகாயமே, விபிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் கடவுள் ஆபிரகாமின் ஒரே மகனான ஈசாக்கை பலியிட கேட்ட கதையை படித்திருப்பீர்கள். ஆபிரகாமின் விசுவாசம் அவரை உயர்த்தியது. அதே போல நீரும் நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நான் இறைவனை வேண்டுகிறேன். வணக்கம். குட் மார்னிங். வணக்கம் குலம் போன காரியம் சிறப்பாக முடிந்ததா? ஆம் துரை அவர்களே, இப்போது நிம்மதியாயிருக்கிறது. சத்திய திருசபையில் சேர்ந்து ஆண்டவரை தியானிக்க வழிகாட்டிய உங்களுக்கு நன்றி. இட்ஸ் ஓகே. இன்று முதல் ஆண்டவருக்கு தொண்டு செய்வதுதான் என் லட்சியம். ஓகே, குட். கடவுளின் சித்தப்படி உங்கள் பணியை தொடங்குங்கள். என்னங்க, வடக்கங்குளம் போன காரியம் என்னாச்சு? திருக்குடும்ப ஆலயத்தில் உள்ள பங்கு தந்தையை பார்த்து திருமுழுக்கு பெற்ற பிறகு என் மனம் நிம்மதியாயிருக்கு. திருமுழுக்கா? என்ன பேசுறீங்க? உட்காரு, எல்லாம் புரியும்படி சொல்றேன். இத்தனை நாளா நம் தேவதைகளையும் தேவர்களையும் வழிபட்டோம். எந்த பலனும் கிடையாது. நானும் நட்டால விஷயத்துல நிம்மதி இல்லாம தான் இருந்தேன். அப்பதான் அவரு கிறிஸ்தவ மதத்தை பற்றி என்னிட்ட சொன்னாரு. ஐயோ, கிறிஸ்தவ மதமா? அமைதியாயிரு, சொல்றேன். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால எருசலேமில் ஒரு மாட்டு தொழுவத்தில் பரிசுத்த ஆவியினால் கருவுற்று ஒரு குழந்தை பிறந்தது. அதுதான் கடவுளின் மகன் இயேசு கிறிஸ்து. பாவ உலகத்தில் மக்கள் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்களை ரட்சிக்கத்தான் கடவுள் மனித சாயலில் தன் மகனை உலகத்துக்கு அனுப்பினார். அவர் தன் வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணித்தார். அதே மக்கள் தான் கடைசியாக அவரை கல்வாரி மலையில் சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். ஆனால் கடவுளின் சித்தப்படி அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இப்போது விண்ணகத்தில் கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவர்தான் உண்மையான வாழும் தெய்வம், இறைமகன் இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி சொன்ன பிறகுதான் நான் நிம்மதியானேன். பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்தமான வழியிலே இயேசு கிறிஸ்துவோட பாதையில பயணம் செய்ய திருமுழுக்கு பெற்றேன். இப்ப உலக உண்மைகளை புரிந்து மன நிம்மதியாயிருக்கிறேன். அதை பற்றி ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அது கடவுளின் சித்தம். பார்க்கவி, உலக வாழ்க்கை ஒரு பாவ வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நம்ம நல்லவங்களா வாழணும். அதுக்கு பரிசுத்தாவியோட துணை வேணும். நீயும் திருமுழுக்கு பெற்று நல்ல ஒரு கிறிஸ்தவளா வாழணும். நான் கட்டாயப்படுத்தல, இதான் என்னோட ஆசை. நல்ல யோசித்து உன் முடிவை சொல்லு. அந்த முடிவு நல்ல முடிவா இருக்கணும். அம்மா கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்றது? சொன்னா சம்மதிப்பாங்களா? பார்க்கவி, என்னங்க பார்க்கவி வர பாருங்க. வாமா, எப்படி இருக்க? பார்த்து எவ்வளவு நாளாச்சு. மாப்பிள்ளை எப்படி, நல்லா இருக்காரா? நல்லா இருக்காருமா. உள்ள வாமா. அப்பா. வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. இருமா, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன். மருதங்குளங்கரில் எப்படி அம்மா இருக்காங்க? பிரச்சனையெல்லாம் தீர்ந்துதா? அந்த பிரச்சனை காரணமா அவர் நிம்மதி இல்லாம இருந்தாரு. ஆனா இப்ப எல்லாம் சரியா போச்சு. அப்பா, குலதெய்வத்திற்கு ஏதாவது வழிபாடு நடத்திருப்பீங்கல்ல? இல்லம்மா, அவர் மதம் மாறிட்டாரு. என்னடி சொல்ற? அவர் மதம் மாறிட்டாரா? ஆமாம்மா, அவர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாரு. எப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்தவர்? இனி என்னவோ ஆகி போட்டு. எப்பேற்பட்ட பொறுப்புல இருக்க மனுஷன் அவர் இப்படி பண்ணலாமா? உனக்கு எங்க போச்சடி அறிவு? உனக்காவது புத்திமை சொல்லி இருக்கலாம் இல்லையா? இல்லம்மா, அவர் என்னையும் மதம் மாற சொன்னாரு. என்னடி, உன்கிட்டே மதம் மாற சொன்னாரா? இப்படி விட்டு வச்சா தெய்வ குற்றம் உண்டாயிடும். நீ புறப்படு, இப்பவே மாப்பிள்ளைய பார்த்து பேசி ஆகணும். என்னங்க, வாங்க. அப்பா. தேவி, நீ தான் காப்பாற்றணும். வாடி. என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டீங்க? உங்க கொலை என்ன, கோத்திரம் என்ன? நீங்க இப்படி பண்ணலாமா? ஏன் சத்தம் போடுறீங்க? கிறிஸ்துவுக்கு முன்னாலே பெரியவங்க சிறியவங்கன்னு வேறுபாடு கிடையாது. எல்லா மனிதர்களும் சமமானவர்கள். என்ன மாப்பிள்ள பேசுறீங்க? அந்த கீஜாதி மதத்துல சேர்ந்தது மட்டும் இல்லாம வக்காலத்தும் வாங்குறீங்களா? அப்படி பேசாதீங்க. இத்தனை நாளும் உண்மை கடவுளை தெரியாம வழிபட்டேன். இப்ப உண்மை தெரிஞ்சது. மாப்பிள்ள, இதுவரைக்கும் நீங்க என் வார்த்தையை தட்டினதே கிடையாது. இனியும் தட்ட மாட்டீங்கன்னு நம்பிக்கையில சொல்லுறேன். தயவு செய்து கிறிஸ்தவ மதத்தை விட்டுடுங்க. மறுபடியும் நம்ம மதத்திலே வந்து சேருங்க. அப்பதான் நம்ம தேவதைகள் சந்தோஷப்படுவாங்க. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. நான் மதம் மாறினதான். இயேசுவே மெய்யான தெய்வம். நான் அவரைத்தான் வழிபடுவேன். மாப்பிள்ள. இல்ல அத்தை, எனக்கு கொட்டாரத்துல போக நேரமாச்சு. நீங்க உட்கார்ந்து சாப்பிட்டு போங்க. மாப்பிள்ள, நில்லுங்க மாப்பிள்ள. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாப்பிள்ள. ஏமா, நீயும் மாப்பிள்ளை போல ஆயிடாதம்மா. இல்லம்மா, என் புருஷன் தான் எனக்கு முக்கியம். அவரோட விருப்பப்படி
அவர் வழியில தான் நானும் போக ஏய் போறேன். என்னடி பேசுற? என்ன மன்னிச்சிருங்கம்மா. ராஜ குடும்பத்துக்கு ரொம்ப தெரிஞ்ச நீங்க மதம் மாறினதை தம்புர அரைஞ்ச விட்டு வைப்பாங்களா? எது நடந்தாலும் கவலை இல்லை, எல்லாம் அவரோட சித்தம். அடி பாவி மனுஷி, இப்ப நீயும் முடிவு பண்ணிட்டியா? நம்ம குடும்பம் மான மரியாதை எல்லாமே போயிடுச்சு. எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடுமா. நீங்க சாப்பிட வாங்க. அடி சண்டாளி, இனிமே உன் வீட்டுல இந்த தாவத்துக்கு ஒரு துளி தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன். ஈனசாதியவனோ கைவசம் கொடுத்துட்டாங்க. நீ என்ன நடக்க போகுதோ, யார்கிட்ட இதை சொல்ல? நம்ம தெய்வங்க நம்மளை இனி என்ன பண்ண போகுதோ? வாங்க. அத்தை போயிட்டாங்களா? ஆமா, அவங்க உடனே புறப்பட்டாங்க. அத்தை என்ன சொன்னாங்க? என்ன ஒண்ணுமே பேச விடல, சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. சரி, நீ என்ன முடிவெடுத்திருக்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க சொல்றத கேக்குறதா, அம்மா சொல்றத கேக்குறதானே தெரியல. நீ உணர்ச்சி வசப்படாத. சத்தியமறையின் உண்மை அவங்களுக்கு தெரியாது. சொன்னாலும் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. நமக்காக தன்னையே அர்ப்பணித்து அவருடைய திருச்சபையில சேருவது நமக்கு கிடைச்ச பாக்கியம் அல்லவா? நீங்க சொல்றதும் சரிதான். இருந்தாலும் பார்கவி, நாளைக்கு நான் வடக்கங்குளம் போறேன். உனக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் இருந்தா, என் மேல நம்பிக்கை இருந்தா நீ என் கூட வா. உனக்கு திருமுழுக்கு எடுத்து திருச்சபையில சேரலாம். இல்லைன்னா உன் விருப்பம். இன்னைக்கு வரை உங்களை மீறி நடந்திருக்கேனா உங்க விருப்பப்படியே செய்றேன். சந்தோஷம் தான். வணக்கம் சுவாமி. வணக்கம். தேவசகாயம். இவள் என் மனைவி பார்கவி. இவள் இறை இயேசுவை முழுமையாக புரிந்து விட்டாள். God is great. பார்கவி சத்தியமறையில் சேர ஆசைப்படுகிறாள். நீங்கள் தான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். ஜெபங்கள், வேத பாடங்கள் அனைத்தும் சொல்லிக் கொடுத்து விட்டேன். நல்லது. தேவசகாயம் பிள்ளை, நல்லா இருக்கீங்களா? ஞானப்பிரகாசம், பார்கவிக்கு ஞானஸ்தான ஏற்பாடுகளை செய்யுங்கள். வாருங்கள். இனி உங்கள் பெயர் ஞானப்பூ. கிறிஸ்து விசுவாசத்து நல்ல வாழ்க்கை வாழ ஆண்டவரிடம் ஜெபியுங்கள். சுவாமி, ஞானப்பூ என்பதன் பொருள்? ஞானப்பூ என்றால் தெரசம்மாள் என்று பொருள். என்ன காரியக்காரர், எனக்கு தாமதமா வரீங்க? அதுவா, நான் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணிட்டு. ஜெபமா? ஆமா, உண்மை கடவுள் இயேசு கிறிஸ்து. நான் அவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்து விட்டேன். என்ன, மதம் மாறி விட்டாயா? அப்ப நாங்கள் வணங்குவது உண்மை கடவுள் இல்லையா? நமக்காக தன் உயிரையே கொடுத்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான கடவுள். அப்ப நம்ம தம்புரான் வணங்கும் தெய்வங்கள் எல்லாம் போலி நான் சொல்றேன்? சிங்காரம் பிள்ளையே, நாம் இருவரும் பேசும்போது தம்புரானை பற்றி எதற்கு பேசுகிறீர்கள்? தங்களுக்கு முடிந்தால் மனம் திருந்தி சத்தியமறையை பின்பற்றுங்கள். ஆண்டவரை நம்புறவனுக்கு எந்த குறையும் இருக்காது. மதம் மாறினதும் இல்லாம நம்ம தெய்வங்களையா குறை சொல்ற? உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. என்ன சிங்காரம் பிள்ளை, கோபமாக வருகின்றீர்கள்? அந்த காரியக்காரனை விடக்கூடாது. என்ன நடந்தது? விளக்கமாக சொல்லுங்கள். அந்த காரியக்காரன் மதம் மாறி இருக்கான். தம்புரான், நான், நீங்க, நாம் எல்லாரும் கும்பிடும் தெய்வம் பொய்யானதாம். அவன் கும்பிடக்கூடிய தெய்வம் மட்டும் உண்மையானதாம். பிறகு நாம எல்லாம் கிறிஸ்தவ மதத்துல சேர்ந்து இயேசு கிறிஸ்துவா அவரை கும்பிடணுமா? பிறகு நான் சொன்னேன், மதம் மாறியதை தம்புரான் அறிந்தால் தண்டனை தருவார், தளவாய் கோவப்படுவார் என்று. அதற்கு தங்களையும் தம்புரானையும் கேவலமாக பேசினான். நீங்கள் தான் இதை தம்புரானிடம் எடுத்துச் சொல்லி அவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். டே காவலாளி, நான் அழைத்ததாக காரியக்காரனை உடனே வர சொல்லு. தாங்கள் புறப்படுங்கள். காரியக்காரனை நான் பார்த்துக் கொள்கிறேன். வணக்கம் தளபதியாரே. காவலாளி உடனே வரச் சொன்னான். செய்தி ஏதாவது? ஏன் நண்பரே அங்கேயே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நீலகண்டா, இத்தனை நாளாக நாம் கொண்ட நட்பிற்கு குந்தகம் விளைவித்து விட்டாயே. நான் தவறேதும் செய்யவில்லையே. செய்யவில்லையா? கிறிஸ்தவர்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. நீயும் அவர்களுடன் சேர்ந்து விட்டாயே. என் மனதிற்கு பிடித்ததை நான் செய்கிறேன். நிறுத்து. எனக்கு பிடிக்காதவர்களுடன் நீ எப்போது தொடர்பு வைத்தாயோ அப்போதே நமது நட்பு முறிந்து விட்டது. இனி உம்மை சந்திப்பது தளவா என்ற முறையில்தான். சாந்தி.
காலையில வீட்டுல தேடி வந்தேன், பார்க்க முடியல. நாளைக்கு ஒரு கோமம் இருக்கு. எந்த இடத்துல? மருதங்குளங்கரை வீட்டுல. மருதங்குளங்கரை வீட்டுல இப்ப எதுக்கு கோமம்? கொஞ்ச நாளா வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. தேவ பிரச்சனத்துல காளியோட கோபம்னு தெரிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு காளி கோபமாக காரணம் என்ன? வட்டாரத்துல வேலை பார்க்குற நீலகண்டம் மதம் மாறிட்டானாம். ஐயோ ஐயோ, அபச்சாரம், இது தப்பு இல்ல. சரி, அவர் ஹோமத்துக்கு வருவாரா? அவர் வரமாட்டாரு. அப்போ ஹோமத்துக்கு யாரு முக்கிய தந்திரி? திருவட்டார் ஆதிகேசவ கோயில் நம்பூதிரி ஹோமத்தை பொறுப்பா நடத்துவாரு. நீ நிச்சயம் மருதங்குளங்கரைக்கு வந்துரு. எனக்கு ஒரு நாள் இல்லாம முக வாட்டமா இருக்கீங்க. நம்ம மதம் மாறின பிறகு ஆண்டவரோட கிருபையால நம்ம நிம்மதியா இருக்கிறோம். மருதங்குளங்கரையில அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்களோ அதாங்க நானும் நினைச்சேன். நாம கிறிஸ்தவங்க ஆன பிறகு அவங்கள போய் பார்க்கவே இல்லை. என்னங்க, அவங்கள இன்னைக்கு போய் பார்த்துட்டு வருவோமா? போகலாம். நம்ம மதம் மாறின கேள்விப்பட்டு நம்ம கிட்ட கோவப்பட்டா என்ன செய்வது? சில வேளை நம்மளை இந்து மதத்துல மறுபடியும் சேர கட்டாயப்படுத்தினா? அப்படி ஒண்ணு நடக்காதுங்க. கடவுள் கிருபையால எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்ப கொட்டாரத்துல சொல்லிக்கிட்டு கிளம்புவோம். என்னங்க, வீட்ல ஏதோ விசேஷம் மாதிரி இருக்கு. நமக்கு தெரியாம என்ன நடக்கும்? வா பாப்போம். நீலகண்ட பிள்ளையா, வாருங்கள். எம்மா பார்க்கவி, நல்லா இருக்கியா? கோமம் எல்லாம் உங்க நன்மைக்கு தான். காளியோட கோபம் தீரணும்னா அம்மாவை திருப்திப்படுத்தணும் இல்ல? இந்த ஹோமத்துக்கெல்லாம் ஏற்பாடு யாரு? காரணம் அவருதான். நீங்க மதம் மாறினது தேவிக்கு பிடிக்கலையா? வாங்க. எடுத்துக்கோங்க. கொண்டு போ. ஐயோ ஐயோ, அபச்சாரம், இப்படி சொல்லலாமா? யார கேட்டுதல்ல ஏற்பாடு பண்ணீங்க? நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? இந்த மூட பழக்க வழக்கங்களை விட்டு விட்டு மறந்திருந்துங்க. இயேசுவை நம்புகிறவன் முடிவில்லாமல் வாழ்வான். நீலகண்டா, ஹோமம் நடக்கிற இடத்துல நீ எதுக்கு தகராறு பண்ற? பார்க்கவி, நீயாவது சொல்லக்கூடாதா? இவ்வளவு பெரிய காரியம் நடக்கிறப்போ உங்க மகன் பேசுற பேச்ச பார்த்தேளோ? இப்போ இந்த ஹோமத்தை நடத்தவா இல்ல இத்தோட முடிக்கவா? திருமேனி, கொஞ்சம் சமாதானப்படுங்க. அப்பா, இங்க என்னதான் கோமம் நடத்தினாலும், நீங்க எவ்வளவு புத்திமதி சொன்னாலும் என் மனநிலைமையில மாற்றமே வராது. நீலகண்டா, எல்லாம் உன் நன்மைக்காக தான்ப்பா செய்யணும். அம்மா, நன்மையை தேடி நான் சென்று விட்டேன். மறுபடியும் பாவ வாழ்க்கைக்கு என்னை இழுத்து செல்லாதீங்க. மறுபடியும் தப்பு பண்ணாதீங்க. நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. ஏ நீலகண்டா, உன்னை அழிச்சு உன் மதத்தை இந்த நாட்டில இருந்து விரட்டுவோம். இது பத்திரகாளி மேல சத்தியம். இது நடக்கலன்னா இந்த பிரம்மசூத்திரம் விலையற்றது. நீங்க சொன்ன நடக்கலன்னா இந்த பூணூர் கயர். யாரும் சண்டை போடாதீங்க, அவங்க வேலையை பாருங்க. வா, புறப்படுவோம். என்னங்க, நம்மளை எல்லாரும் வெறுத்துட்டாங்கல்ல? பார்கவி, மனிதனோட உறவு நிரந்தரம் கிடையாது. நம்மோடு எப்போதும் இறைவன் இருக்கிறார். அத்தை மாமா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச முடியாம ஆயிடுச்சு. அத்தை என்ன நினைக்கிறாங்களோ? எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். ஆண்டவர் நல்வழி காட்டுவார், கவலைப்படா. என்னங்க, அப்பா அம்மா பார்த்து ரொம்ப நாளாகுது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் தங்குவோமா? என கொட்டாரத்துல கொஞ்சம் வேலை இருக்கு. நீ போய் தங்கிட்டு வா, உனக்கு நிம்மதியா இருக்கும். இந்த நேரத்துல உங்களை எப்படி நான் தனியா விட்டுட்டு போறது? என்னோட கிறிஸ்து இருக்கிறான். நான் ஜெபம் பண்றேன். தினமும் நீயும் ஜெபம் பண்ணு. சரி, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. நான் போயிட்டு வரேன். பார்த்து போமா.
என்ன ஒரு மாதிரி இருக்க? நீலகண்டம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். குடும்பத்துல உள்ள எல்லாரும் இருக்காங்க, அவன் மட்டும் இல்லை. ஆனா ஒண்ணு, அவன் பேசுனதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. உனக்கு தோணும். இந்த குடும்பம் இப்படி ஆனதுக்கு காரணமே அவன்தான். சரி, முகூர்த்த நேரம் நெருங்குது. தேவி சிலையை பிரதிஷ்டை பண்ண உள்ள போவோம். நல்ல காரியம் பண்ண போற நேரத்துல இப்படி அபசகுணம் ஆகி போச்சு. நேத்தைக்கு நீலகண்டம் எச்சரிக்கை விட்ட மாதிரி ஆயிப்போச்சு. எல்லாம் அவனால வந்தவன. நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல இப்படி கரிமாதி ஆகி போச்சு. எல்லாம் அந்த நீலகண்டனால வந்தது. அவனை சும்மா விட்டா நம்ம குலத்தோட மான மரியாதை எல்லாம் போகும். திருமேனி, இது விஷயமா அவனை பார்த்து பேசியாகணும். அவன் வீடு எங்க இருக்கு? கோட்டையின் மேற்கு வாசலுக்கு வடக்கு பக்கம் குத்திக்காடு, அங்கதான். நீலகண்டா, நீலகண்டா, வீட்டுல ஆள் இருக்கா? ஆ, நீங்களா? வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. நாங்க இங்க உட்கார வரல, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க. செஞ்சதையும் செய்துக்கிட்டு என்ன விஷயம் என்ன கேக்குறீங்க? நீங்க என்ன விஷயம் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொட்டாரத்துல வேலை பார்க்கறவரு, 4 பேரும் மதிக்க கூடியவரு. நம்ம குலதெய்வங்களை விட்டு இப்படி மதம் மாறலாமா? சரி, மாறித்தான் என்ன சாதிச்சாரு? குலதெய்வத்தோட கோபத்தால காரணவரும் போய் சேர்ந்துட்டாரு. சரி சரி, நடந்ததெல்லாம் போகட்டும். நீங்க புதுசா சேர்ந்த மதத்தை விட்டுக்கிட்டு நம்ம மதத்துல சேர்ந்துடுங்க. அதுதான் உங்க குடும்பத்துக்கு நல்லது. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் இப்போ வணங்குவது வானத்தையும் பூமியையும் படைச்ச மெய்யான இறைவனை. அப்ப இத்தனை நாளா பொய் தெய்வங்களை வணங்கினதா சொல்றியோ? எது மெய் எது பொய்ன்னு நான் சொல்ல வரல. பூமியில மனிதனாக பிறந்து நம் பாவங்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து 3ஆம் நாள் உயர்த்தெழுந்தவர் இயேசு கிறிஸ்து. நான் அவரைத்தான் வணங்குவேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீலகண்டா, இத்தனை நாளும் எங்க பேச்சுக்கு மறுபேச்சு பேசாத நீயா இப்படி பேசுற? அதுதான் இப்ப மன்னிப்பு கேட்டனே. தயவு செய்து என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. கடைசியா கேக்குறோம், மறுபடியும் நம்ம மதத்துல சேர போறியா இல்லையா? என்னோட முடிவில் மாற்றம் இல்லை. முடிவு செய்துட்டியா? உன்னை கொட்டாரத்துல சொல்லி என்ன செய்யறேன்னு பாரு. உனக்கு அழிவு காலம் அடுத்து இருக்கு. புத்திமதி சொல்ல போன நம்ம பார்த்து என்ன வார்த்தை பேசினாய் பார்த்தீங்களா? நீலகண்டன் கிறிஸ்தவ மதத்துல இவ்வளவு பற்றுதலா இருக்கானே, இனி என்ன செய்வது? அவனை இப்படியே விட்டா கொட்டாரத்திலும் சமுதாயத்திலும் நம்ம மரியாதை போயிடும். பிறகு கீழ்ச்சாதிக்காரன் கூட நம்மளை மதிக்க மாட்டான். சாதி பாகுபாடு இல்லாம எல்லா ஜனங்களையும் கிறிஸ்தவ மதத்துல சேர்த்துடுவோம் போல இருக்கு. அப்படி நடந்தா நாம எதுக்கு இருக்கோம்? கொட்டாரத்துல போய் ராமயந்தளவாய்கிட்ட சொல்லி நீலகண்டனுக்கு சரியான பாடம் புகட்டணும். வணக்கம். சாந்த், இந்த உச்சி வெயில அவசரமா வந்த மாதிரி தெரியுது. உங்களை பார்க்கத்தான். என்ன பார்க்கவா? என்ன விஷயம் திருமேனி? எல்லாம் நீலகண்டனை பத்தி தான். காரியக்காரனை பற்றியா? இவர்களை வைத்து அவன் கதையை முடிக்கணும். அவர் நல்ல மனுஷன். அவரை பற்றி? அவரா நல்ல மனுஷன்? அவர் என்ன காரியம் பண்ணினார் தெரியுமா? இப்படி போற போக்க பார்த்தா பயமா இருக்கு. வீணா மனசை போட்டு குழப்பாதீங்க. அப்படி எதுவும் நடக்காது. எல்லாம் நான் பார்க்குறேன். நீங்க போயிட்டு வாங்க. நீங்க இருக்கிற தைரியம் தான் நாங்க புறப்படுறோம். தைரியமா போயிட்டு வாங்க. வணக்கம் தளபதியாரே. பூசாரிகள் வந்துட்டு போறாங்க. எல்லாம் நல்ல விஷயம்தான். காரியக்காரனை பழி வாங்க நேரம் வந்தாச்சு. அப்படின்னா நம்ம போலத்தான் பூசாரிகள் காரியக்காரனை பழி வாங்க துடிக்கிறாங்க. தளபதியாரே, காரியக்காரரும் துரையும் தம்புரானுக்கு ரொம்ப வேண்டியவங்க. அவங்க தம்புரானை மதமாற்றி விட்டா? அப்படி நடக்காது. பூசாரிகள் சொல்றத அப்படியே நம்புறவர் தான் தம்புரான். ஏன்னா பூசாரிகளை பூமியில வாழற தேவர்கள்னு மதிக்கிறவங்க அரச குடும்பத்துல உள்ளவங்க. அப்படி நான் விஷயத்த பூசாரிகளை வைத்து தம்புரான் கதையில போடணும். சரியான நேரம் வரட்டும். பூசாரிகளை ஏவி விட்டு காரியக்காரன் கதையை முடிக்கிறேன். ஐயா, உட்காருங்க உட்காருங்க. நண்பரே, துண்ட தலை கட்டுங்க. எனக்கு என்ன மரியாதை? நம்ம படைச்ச கடவுளுக்கு தான் மரியாதை கொடுக்க வேண்டும். ஐயா, நீங்க வசந்த ஜாதிக்காரங்க. நாங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லை. நம்ம சகோதரர்கள்.
கடவுளுக்கு முன்னால நம்ம எல்லோரும் சமம். ஏய், அங்க பாரு, நீலகண்டை அந்த ஈழ ஜாதி மனுஷங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம சாதியோட அருமை பெருமையெல்லாம் மறந்துட்டான் போல இருக்கு. மதம் மாறின பிறகு இப்படித்தான். இவனால நம்ம குலத்துக்கே கெட்ட பேரு. இவனுக்கு சரியான பாடம் புகட்டணும். வணக்கம். வணக்கம் உதயசாரி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். சரி, என்ன விசேஷம்? வடக்கங்குளத்திலேருந்து புட்டாரி சுவாமி இந்த கடிதத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். நேமத்துல இளைய தம்புரான் ராமவர்ம கொடுத்த நிலத்துல ஆலயம் கட்ட போறாங்க. அதுக்கு தேவையான தேக்க மரத்தை ஆர்வாய்மொழி சவக்க வழியா கொண்டு போறதுக்கு அரசாங்க அனுமதி கேட்டு எழுதியிருக்காங்க. வணக்கம் தளபதியாரே. என்ன வந்த விஷயம்? வடக்கங்குளத்துல இருந்து புட்டாரி சாமி கொடுத்து அனுப்பினான். இந்த உதவியை நம்ம செய்தா கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டா. நீலகண்டா, தம்புரானோட உப்பு சோறும் தின்னுகிட்டு தம்புரானிக்கு துரோகமா? கிறிஸ்தவ ஆலயம் கட்ட தேக்கு மரத்திற்கு அனுமதி கேட்க உனக்கு எவ்வளவு திமிரு? தளபதியாரே, சத்தியமறையை பின்பற்றி எனக்கு கிடைத்த பேரின்பத்தை இந்த வேணாட்டு மக்களும் பெற வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். நீலகண்டா, நீ மதம் மாறியதே குற்றம். அது போதாதென்று வேணாட்டு மக்களையும் மதம் மாற்ற நீ விரும்புகிறாயா? தளபதியாரே, நான் உங்களிடம் சண்டை போட வரவில்லை. நான் கேட்டு வந்த உதவியை உங்களால் செய்ய முடியுமா இல்லையா? முடியாது, முடியாது. இன்னும் கொஞ்ச நாளிலே உன்னையும் உன் கூட்டத்தையும் கழுமரத்தில் ஏற்றுகிறேன் பார். தளபதியாரே, கிறிஸ்தவர்களை கழுமரத்தில் ஏற்றி கொல்லணும்னா முதல்ல என்ன கொல்லுங்க, நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றேன். வணக்கம். வணக்கம். சாந்தி, என்ன திடீர்னு இந்த பக்கம்? தங்களை பார்க்கத்தான் வந்தோம். நீலகண்ட விஷயமா தான் வந்திருப்பேளோ? நிலைமை அத்துமீறி போகுது. காரியக்காரன் அவனோட செல்வாக்கை வைத்து ஜனங்களை எல்லாம் மதம் மாற்றுகிறான். இப்படியே போனா மேல் சாதிக்காரன் எல்லாம் அவன் வழியிலே போயிடுவாங்க. பிறகு சமூகத்துல நமக்கு என்ன மரியாதை? இதுக்கு உடனே முடிவெடுத்தாகணும். என்ன செய்வோம்? காரியக்கார மதம் மாறிய விஷயத்த தம்புராங்கிட்ட எடுத்து சொல்லுவோம். திருமேனி, தம்புரானுக்கு உங்க மேல நல்ல மரியாதை இருக்கு. நீங்க எடுத்து சொன்னா நல்லா இருக்கும். மீதி விஷயங்களை தளவாய் பார்த்துக் கொள்வார். ஆமா திருமேனி, நாளை காலையில கொஞ்சம் பூசாரிகளை கூட்டிக்கிட்டு கொட்டாரத்துக்கு வாங்க. குற்றச்சாட்டை கொஞ்சம் அதிகமா சொல்லுங்க. அப்பதான் காரியக்கார மேல தம்புரானுக்கு வெறுப்பு அதிகமாகும். தம்புரான் வாழ்க, நீடூழி வாழ்க. திருமேனி, என்ன விஷயம் காலையிலேயே? தம்புரானே, எங்க நிலைமையும் நாட்டு நிலைமையும் மோசமா போயிட்டு இருக்கு. ஒன்றும் புரியவில்லையே. காரியக்கார நீலகண்டை மதம் மாறி விட்டான். என்ன, காரியக்காரன் மதம் மாறி விட்டானா? ஆமா தம்புரானே, நீலகண்ட கிறிஸ்தவ மதத்துல சேர்ந்திருக்கான். மட்டுமல்ல தம்புரானே, வசந்த சாதிக்காரங்களை கீழ் சாதிக்காரன் இருக்கிற கிறிஸ்தவ மதத்துல சேர்க்க முயற்சி பண்றான். இத்தனை நாளா அவன் மடங்கி வந்த நம்ம குலதெய்வங்களை இழிவா பேசுறான். நாம கும்பிடுற கோவிலையும் இடித்து தள்ளுவானா? இத்தனையும் நடந்திருக்கு. நீங்க காரியக்காரர்கிட்ட தப்புன்னு சொல்லலையா? சொன்னோம். அதுக்கு எங்க பூணூல அறுத்து அறிஞான் கயரா கட்ட போறானா? அப்படியா சொன்னான்? ஜனங்க கிட்ட வரி கொடுக்க கூடாது, உங்களையும் நாட்டை விட்ட துரத்தணுமாம், அப்படியெல்லாம் சொல்லியிருக்கான். நாங்க பொய் சொல்லல. நாங்க சொன்னதெல்லாம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி மேல உண்மை தம்புரானே. தம்புரானே, இதை இப்படியே விட்டு வச்சா வெளிநாட்டில் பெரிய மதக்கலவரமே உண்டாகிவிடும். இதுக்கு நீங்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தம்புரானே, எங்களை இனி யார் மதிப்பாங்கோ? நாங்க இனி எப்படி பூஜை செய்யறது? திருமேனி, உங்க மரியாதைக்கு களங்கம் ஏற்படாம நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. நாங்க உங்களை நம்பித்தான் இருக்கோம், பார்த்துக்கிடுங்கோ. நாங்க போயிட்டு வரோம். சரி. வணக்கம். வாருங்கள் தளபதியாரே. காரியக்காரன் மதம் மாறியதாக பூஜாரிகள் கூறுகிறார்கள், உண்மைதானா? மதம் மாறிய பிறகு திருவோண பண்டிகை என்று பத்மநாப சுவாமிக்கு வழிபாடு செய்ய வரவில்லை. கொட்டார வேலைகளையும் சரியாக செய்வதில்லை. நம் நாட்டு மக்களையும் மதமாற்றி கொண்டிருக்கிறான். கொட்டாரத்தில் பொறுப்பில் இருக்கிறீர், இப்படி பொறுப்பில்லாமல் நடந்து கொள்ளலாமா? மன்னியுங்கள் தம்புரானே, நான் கூற வேண்டும் என்றுதான் நினைத்தேன். அதற்குள் தாங்களே அழைத்து விட்டீர்கள். கொட்டாரத்தில் பொறுப்பில் இருப்பவர்களே பொறுப்பில்லாமல் மதம் மாறிவிட்டால் நாட்டு மக்களை பற்றி சொல்லவா வேண்டும்? தம்புரானே, பூசாரிகளை பூத்தவர்களாக நினைப்பது நமது பரம்பரை மரபு. அவர்களையும் காரியக்காரர் அவமானப்படுத்தி விட்டார். தம்புரானே, காரியக்காரர் கொட்டாரத்தில் வேலை செய்யற திமிரு, அதான் இப்படி செஞ்சிருக்கான். அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். பூசாரிங்க போய் சொல்ல மாட்டாங்க.
காரியக்காரர் நல்லவர், பண்பானவர், கொடுக்கிற பணியை சிறப்பா செய்கிறவர். அப்படிப்பட்டவரை நாம இழக்கக்கூடாது. தளபதியாரே, எதற்கும் தாங்கள் காரியக்காரிடம் சென்று கிறிஸ்தவ மதத்தை விட்டுவிட்டு நம் மதத்தில் சேரச் சொல்லுங்கள். மறுத்தால் அவன் விதியை நான் மாற்றி அமைக்கிறேன். காரியக்காரரே, நீர் மதம் மாறியது தம்புரானுக்கு தெரிந்து விட்டது. உங்களுக்கு பயமாக இல்லை? தம்புரான் தங்களுக்கு அறிவுரை கூற என்னை அனுப்பியுள்ளார். நான் உண்மையும் உயிரும் உள்ள கடவுளை வணங்க விரும்புகிறேன். நான் நடப்பது உமது சித்தப்படி அல்ல, என்னை படைத்த ஆண்டவரின் சித்தப்படி. தாங்கள் கிறிஸ்தவ மதத்தை விட்டு மறுபடியும் எங்கள் மதத்தில் சேர வேண்டும். இது எனது கட்டளை. இல்லையெனில் தம்புரானின் தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். இது உறுதி. அதற்கு நான் தம்புரானுக்கு துரோகம் ஒன்றும் செய்யவில்லையே. என்னை எதிர்த்தா பேசுகிறாய்? உன்னையும் நாட்களையும் நாடு கடத்துவேன். நீர் பார்க்கத்தானே போகிறாய். தளபதியாரே, எனக்காக அப்பாவி கிறிஸ்தவர்களை தண்டிக்காதீர்கள். எனக்கு என்ன தண்டனை வேண்டுமென்றாலும் கொடுங்கள், நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். உன்னிடம் பேசி பலனில்லை. என்னங்க, இன்னைக்கு நேரமே வந்துட்டீங்க. முகையே ஒரு வாட்டமா இருக்கு. கடவுள் நம்மை அதிக அன்பு செய்யும் நேரம் நெருங்கிவிட்டது மாதிரி தெரிகிறது. அப்படின்னா நாம கிறிஸ்தவ மறையில் சேர்ந்தது கொட்டாரத்தில் தெரிந்துவிட்டது. அது மட்டுமல்ல, உயர்ந்த சாதிக்காரங்களை நம்ம மதம் மாற்றம் செய்வதாகவும் நாட்டுக்கு துரோகம் செய்வதாகவும் சொல்லி தம்புரான நம்ப வச்சுட்டாங்க. ஆண்டவரே, இனி என்ன நடக்க போகுதோ? தம்புரா நம்மளை என்ன செய்ய போறாரோ? ஞானப்பூ, பயப்படாத. நாம இனிமே தான் கடவுள் மேல ரொம்ப விசுவாசமா இருக்க வேண்டும். அப்பதான் எந்த துன்பங்களையும் தாங்கக்கூடிய சக்தியை ஆண்டவர் நமக்கு தருவார். தூய்மையான உள்ளத்தோர், பேறு பெற்றோர், அவர்கள் கடவுளை காண்பார்கள். நாம எங்க விடும் வேதனைகளுக்கு பரலோக ராஜ்யத்திலே கடவுள் இடம் தருவார். சோதனைகளை தாங்கும் சக்தியை கேட்டு ஆண்டவரிடம் ஜெபம் செய்வோம். காரியக்காரர்கிட்ட அன்பா மரியாதையா அறிவுரை சொல்லி பார்த்தேன். அவர் கேட்கிறது மாதிரி இல்லை. தண்டனை கொடுப்பீங்கன்னு சொன்னேன். அதற்கு உங்களையும் பூசாரிகளையும் கேவலமா பேசுறாரு. இப்படியே போனா நாட்டில் கலவரம் உண்டாகும். அதுக்கு பிறகு